ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போன கிளாஸ் வந்து உங்களுக்கு அதாவது தொடரெழு மாற்று மாறிட நிகழ்தகவு பரம்பல் நாங்கள் பார்த்தோம். அப்போ தொடரெழு மாற்று மாறிட நிகழ்தகவு பரம்பலுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் பார்த்தோம். என்ன? நாங்கள் இன்டிகிரேஷன் என்ன தொகையீடு நாங்கள் பார்த்தோம். அப்போ தொகையீடு சார்ந்து நாங்கள் தொடரெழு மாற்று மாறிக்கான கேள்விகள், அதே போல் கேள்வி கே மாறிலிக்குரிய பெருமானம் அதனோட சேர்ந்த கேள்விகளுக்கு நாங்கள் பெருமானம் கண்டோம். ஏன்னா அது ஒரு புது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதே போல் நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கேள்வி ஒன்று தந்தேன். அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. அதில் ஆன்சரை பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரிதானே? ஓகே. வேறு ஆன்சர் எடுத்தீங்களா? ஆன்சர் எடுத்தாக்கள் சொல்லுங்க. அப்போ கேட பெறுமதி என்ன? ஒன்றின் கீழ் 12. பி எக்ஸ் சிறிதும் சமனும் ஒன்றின் பெறுமதி என்ன? 11/18. அது வந்து எக்ஸ் பெரிதி 2. நான் கேட்ட எக்ஸ் சிறிது 1 கேட்டேன். நாலின் கீழ் 36. ஓம் 36. அது சுருக்கினா ஒன்றின் கீழ் 9. அடுத்து எக்ஸ் பெரிதி 2. ஒன்றின் கீழ் 18. அவசரம் வேணாம், நிதானமாக சொல்லுங்க. விடைய 11 கீழ் 18. 10 கீழ் 36. சுருக்கினா சுருக்கினா 5 கீழ் 18. என்ன? ஓகே ஓகே. இந்த கேள்வி வந்து எல்லாரும் செஞ்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிட்டா? உண்மையை சொல்லுங்க. இதில் குழப்பங்கள் இருந்தால் இதில் ஒரு இடத்த ஒரு சின்ன ஒரு தெளிவு உண்டாகணும். அந்த இது ரெண்டு சொன்னால் அந்த எக்ஸ் பெரிது எக்ஸ் சிறிதும் ஒன்றும் இந்த பெறுமதியில் நாங்கள் அந்த 1 என்ற இடம் எக்ஸாக மாறுபட்டு நாங்கள் பிரதியிட்டிருக்கோம். அப்போ அந்த விஷயங்கள் வந்து தெளிவாயிட்டா இல்லையான்னு தான் கேட்குறேன். அது எப்படி தெளிவாயிடுச்சு என்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் நினைக்குது. கொஞ்சம்
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஓகே எல்லாருக்கும் கேள்வி விளங்கிட்டா? எல்லாருக்கும் அந்த விட வந்துட்டா? சொல்லுங்க. எல்லாருக்கும் கிளியர்ண்டா தான் அடுத்த சாப்டருக்கு போவேன் நான். ஒரு ஆள் கிளியர் இல்லாமல் இருந்தாலும் கிளியர் ஆக்கணும். ஆனால் முக்கியமான இடம் வந்து அதனால கேட்குறேன். விலங்கல்ல எனக்கு அந்த விடைகள் வரல, இவங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொன்ன விடைகள் வரல என்று சொல்கிறார்கள் மட்டும் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி பேசுங்க. எனக்கு இந்த விட வரல சார் என்று சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த விஷயத்துக்கு இருக்கும். சொல்லுங்க ராஜா. நீங்கள் விட எடுத்துட்டீங்களா? போன கிளாஸ் அந்த ப்ராக்டிஸ் கேள்வி விட ஏன் எடுக்கல? செய்யலையா நீங்க? ஓகே ராஜா. ஓகே இப்போ நான் மற்ற ஆட்களுக்கு கேட்குறேன். ஏன்னா டைம் போகுது. சொல்லுங்க எல்லாருக்கும் ஓகே என்று சொன்னால் தான் அடுத்த விஷயத்துக்கு போகும். வர இடையில இது விலங்குல சேருன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வர அடுத்த விஷயம் வந்து எல்லாம் பிழைச்சி போயிடுது. அதுக்காக தான் கேட்குறேன். ஜுல்ஃபா சுப்ரா ஓகேவா உங்களுக்கு? ஜுல்ஃபா ஓகேவா? விளங்கிட்டா? ஜுல்ஃபா, தயாலினி, லாவண்யா, சுலக்ஷினி ஓகேயா? சிரோமி போன கிளாஸ் அங்கே போன விளங்கல? ஓகே, வெட்டிங் இன்ஃபார்ம் பண்ணலையே. ஓகே, போன கிளாஸ் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? கணக்கு விளங்கிட்டா? எந்த கணக்கு? உதாரணம் கொஞ்சம் டவுட் அடி. ஓகே, ஒரு ஆளுக்கு சொல்கிறீங்க. ஓகே, தினுஷா, ஃபாத்திமா, நுஹா, அனா, இஹ்சானா ஓகேவா? ஓகே, மற்றாக்கள் ஏன் சைலண்ட் இருக்கீங்க? எனக்கு அதான் காரணம் விளங்குது. சைலண்ட் ஏன்? வை சைலண்ட்? பேசுங்கள். பேசினா தானே உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். பேசாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. சரியா? ஓகே, நம்ம அந்த கேள்வியை பார்ப்போமா? ஒரு சின்ன தெளிவுபடுத்தணும் உங்களுக்கு. அதுக்காக அந்த கேள்வியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எல்லாருக்கும் குறிப்பிட்ட ஒரு சிலாக்களுக்கு தெரியும், மற்றவர்கள் சைலண்டாக இருக்கீங்க. அப்போ நான் கொம்மன் அந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்தினா ஓகே. கவனிங்க, உங்களுக்கான கேள்வி வந்து என்னண்டா, அதாவது fx சமன் k x வர்க்கம் சக உண்டு 0 பெரிதும் சமனும் x சிறிதும் சமனும் உண்டு 0 otherwise. சரி, 0 otherwise. இதான் வந்து உங்களோட கேள்விய ஆரம்பம். இப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்? முதலாவது என்ன எடுக்கணும்? நாங்கள் மொத்த நிகழ்தகவு எடுக்கணும். என்ன? அதாவது இந்த கேள்விக்குரிய மொத்த நிகழ்தகவு என்னென்று எடுக்கணும். இப்போ மொத்த நிகழ்தகவுன்னு சொல்றது என்னண்டா, அதாவது இந்த எக்ஸினுடைய மதிப்புகளை, அதாவது இன்டிகிரேஷன் ஃபார்மட்ல போட்டு உள்ளுக்கு இருக்கிற தகவல் தான் மொத்த நிகழ்தகவு. அப்போ மொத்த நிகழ்தகவு எப்படி வரும்னா, முதலாவது இந்த எக்ஸினுடைய மதிப்புகளை நாங்கள் எடுக்கணும். மதிப்புகள் எடுக்கும் போது இங்க முதலாவது ஆரம்பிக்குது 0 பெரிதும் சமணமண்டக்குள்ள 0 வரும். அதே போல 3 சிறிதும் சமணக்குள்ள 3 வரும். அப்ப அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பெருமானங்கள் வந்து நம்மளுக்கு மதிப்புகள் அறிய போகுது. முதலாவது 0 1 2 3.
அப்ப இவ்வளவு தான் மதிப்புகள். அப்ப உயர்ந்த பெருமானத்தை மேலுக்கும் சிறிய பெருமானத்தை கீழுக்கும் போட்டுட்டு உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தை சமன்பாடுல கே எக்ஸ் வர்க்கம் சக உண்டு dx சமன் மொத்த நிகழ்தகவு எப்பவுமே 1 என்ற பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். 1 என்ற பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். ஓகே. அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதாவது கேள்வி கேட்கிறாங்க மாறிலி k இனை காண்க. என்ன k இன் மதிப்பினை காண்க. k இன் மதிப்பினை காண்கன்றதான் இப்ப நம்மளோட கேள்வி அறிக்கை. அப்ப k இன் மதிப்பை எப்படி காண்ற என்று சொன்னா, முதலாவது நம்ம என்ன செய்யணும்டா, இந்த மேலுக்கிறிய அந்த மொத்த நிகழ்தகவை அப்படியே முதல் கீழுக்கு எழுதணும். சரியா? கீழுக்கு எழுதணும். அப்ப 3 இன்டிகிரேஷன் சிம்பல் k x வர்க்கம் சக 1 dx சமன் 1. சரியா? அப்ப மாறிலி k இன் மதிப்பை காண்கன்னு சொன்னா மொத்த நிகழ்தகவு 1 என்ற பெருமதிக்கு சமனாயிருக்கும். அது தொடர்ச்சியா அந்த பிரதியீடு முடியும் வரையும் அந்த 1 வந்து கேரிக்கும். சரிதானே? ஓகே. இப்ப பிறகு என்ன செய்யணும்டா, இவரை நாங்க இன்டிகிரேஷன் பண்ணணும். இன்டிகிரேஷன் பண்ணி எடுக்கணும். இன்டிகிரேஷன் எப்படி ஆகும்னு சொன்னா, 3 இன்டிகிரேஷன் சிம்பல் 0 k அப்ப x வர்க்கம் சக 1 என்ற பதிவு வந்து என்ன ஆக போகுது, இன்டிகிரேஷன் ஆக போகுது. அப்ப x வர்க்கம், முதலாவது இந்த x வர்க்கம் என்று சொல்ற விஷயம் வந்து எப்படி இன்டிகிரேஷன் ஆகும்டா, அதாவது இந்த மேலுக்கு இருக்கிற அடுக்கில் இருக்கிற 2 என்ற பெருமானத்தோட 1 மேலதிகமாக கூட்டுப்படும். அதே மேலே கூட்டுப்பட்ட விஷயம் அப்படியே கீழுக்கு மேலே செய்யப்படும், கூட்டுப்படும். அப்ப 2 சக 1 கீழ் 2 சக 1, 2 சக 1 கீழ் 2 சக 1 சக x சக x 3 கீழ் 0. ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், இந்த விட எடுத்தாக்கள், இந்த கேள்விக்கு விட எடுத்தாக்கள், இந்த x என்ற விட வந்துச்சு, இவிடத்தை எப்படி இந்த x வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லேலுமா? சார் x வந்து 1க்கு சமம், அதனால அந்த 1க்கு பதிலா x போடுறோம். x வந்து 1க்கு சமம், அதனால 1 எடுத்து போடுறோம். அப்படியா? ஓகே. வேற ரீசன்? அந்த 1 வாரது x க்கு வந்தா அது 1க்கு குடிக்குது. ஓ, அது நீங்க என்ன சொல்ற, என்னன்னா உதாரணத்துக்கு இப்ப நம்ம x என்று போடுறோம், அதே போல 2x என்று போட்டா இதுக்கு முன்னுக்கு இருக்க குணம் 1, இதுக்கு முன்னுக்கு இருக்க குணம் 2. அப்ப போடாதால நாங்க 1 எடுக்கிறோம். அதுவும் இதுவும் உண்டா? அதுவும் இதுவும் உண்டா? இல்ல, இது வேற, இது வேற. இதுக்கு வேற விளக்கம் உண்டு. யாருக்காச்சும் சொல்லலுமா? விஷயம் தெரியாமலுக்கு தான் நீங்க x எடுத்துட்டீங்க. விட எடுத்தாக்கள் யாராச்சும் இந்த x எப்படி வந்தன்னு சொல்லலுமா? சொல்லுங்க. அபு அந்த நேர்ப்பு சார்பு அப்படியே சார்பு நோ 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 விட எடுத்துருக்கீங்க. உங்களோட விட எல்லாம் சரி. நீங்க சென்ன k மாறிலிற விட 1/12 ஓகே. x சிறிதும் சமனும் 1 வருமதி 1/9 ஓகே. அதே போல 11/18 ஓகே. 5/18 ஓல் ஓகே. உன் ஆன்சர் ஓல் ஓகே. ஆனா ஒரு விளக்கம் ஒன்று கேட்கும்போது அதை தெளிவுபடுத்தும். அப்ப அந்த 1 என்ற போட்ட இடத்த நான் x போட்டிருக்கேன். அந்த x எப்படி வந்து என்றதான் இடத்த முக்கியமான விஷயம். சரியா? அது எப்படி வந்தேன்னு சொன்னா, ஓகே சொல்லுங்க. இல்ல, இயல்பு என்ன சொல்லிருக்கேன்? அடர்த்தி சார்பு. சொல்லுங்க. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. அப்போ
பாயிண்ட்ஸ் அப்படி இருக்குதா? அடர்த்தி சார்பு ரெண்டு மில்லி அடர்த்தி சார்பை முழுமையாக எல்லைக்குள் தொகையீடு செய்யும் போது 1 கிடைக்க வேண்டும். அது முழுமையாக தொகையீடு செய்யக்கூடாது. முழுமையாக எடுக்கும் போதுதான் அது என்ன வசனம், ஒரு தொடர் எழுமாற்று மாறியின் மொத்த நிகழ்தகவு எப்போதும் 1 ஆகும். அதுதான் நான் போட்டிருக்கேன். மொத்த நிகழ்தகவு சமன் 1. அந்த விளக்கம் தான் அது 1 ஆகும். அதாவது அதன் அடர்த்தி சார்பை முழுமையான எல்லைக்குள் தொகையீடு செய்யும் போது 1 கிடைக்க வேண்டும். சரியா? ஓகே. இப்ப அந்த விஷயம் வந்து அந்த மொத்த நிகழ்தகவு சமன் 1 வந்ததுதான். சரியா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த எக்ஸ் எப்படி வந்த என்றதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுங்க. தெளிவான விளக்கம் வந்து எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஓகே, கவனிங்க. அந்த எக்ஸ் எப்படி வந்தா எல்லாருக்கும் தெரியுமா? எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கிற பெருமானம் எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கிற பெருமானம் 0. வேற ஒன்று. வேற அவ்வளவுதானா? ஓகே. என்ன விஷயம் சொன்னா, அதாவது எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கின் பெருமானம் வந்து 1. இது வந்து மேத்ஸ். எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கிற பெருமானம் வந்து என்ன? 1. அப்ப இந்த 1 என்னத்தை குறிக்குதாமண்டா எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்க தான் குறிக்குது. அவ்வளவு. அவன் மறைமுகமா என்ன செஞ்சிருக்கான்னா டைரக்டா 1 போட்டிருக்கான். சரியா? 1 போட்டது பிறகு அதை விளக்கம் எப்படி சொல்றானமண்டா, இது உங்களோட முடிவுல இல்ல. அதாவது எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கு சமன் 1. அப்ப விடத்தப்ப இந்த 1ங்கிறது எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கு ஆயிட்டாமன்னு சொன்னா, எக்ஸின் பூஜ்ஜியம் உதாரணத்துக்கு இது வந்து எப்படி ஆக போகுது கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த இடம் வந்து எப்படி ஆகும்? கே எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் 2 சக 1 சக இந்த 1 தானே இடம். படம் அந்த 1 தானே. இந்த 1 இடத்துல நம்ம எக்ஸின் பூஜ்ஜியம் எடுங்க. எக்ஸின் பூஜ்ஜியம் அந்த 1 இடத்துல எக்ஸின் பூஜ்ஜியத்தை போடுறீங்க. எக்ஸின் பூஜ்ஜியம் என்று போட்டா படம் இன்டிகிரேஷன் ஆகும் தானே. இது இன்டிகிரேஷன் ஆயின மாதிரி இவரும் இன்டிகிரேஷன் ஆக போகுது. எப்படி? எக்ஸின் பூஜ்ஜியம் சக 1 கீழ் 0 சக 1. எக்ஸின் 0 சக 1 கீழ் 0 சக 1. சரியா? அப்ப அது எப்படி மாறும்? 3 கீழ் 0. அடுத்து எப்படி மாற போகுது? கே எக்ஸின் கணத்தின் கீழ் 3 சக எக்ஸின் ஓராம் அடுக்கின் கீழ் 1. எக்ஸின் ஓராம் அடுக்கின் கீழ் 1. அப்ப எக்ஸின் ஓராம் அடுக்கின் பெருமானம் என்ன? எக்ஸின் ஓராம் அடுக்கின் பெருமானம் என்ன? அந்த எக்ஸ் தான் இந்த வந்திருக்கு. எப்படி அந்த எக்ஸ் வந்தண்டு எப்படி போய் எப்படி வந்திருக்கு? ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு காரணம் சொன்னீங்க. அப்ப 1 2 பெருமானம் வந்து எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்க மாறிக்கு. பூஜ்ஜியம் அடுக்க மாறினா அது இன்டிகிரேஷன் ஆகும். இன்டிகிரேஷன் ஆனா எக்ஸ் 0 சக 1 கீழ் 0 சக 1. அப்ப கூட்டினா எக்ஸின் ஓராம் அடுக்கின் கீழ் ஓராம் 1. அப்ப எந்த ஒரு பெருமானத்தை 3 பிரிச்சா மேலுக்கு இருக்க பெருமானம் தான் வரும். அப்ப எக்ஸின் ஓராம் அடுக்கின் பெருமானம் வந்து எக்ஸ். அப்ப அந்த எக்ஸ் தான் சொல்லுங்க. அப்படி சொல்லப்படா.
இப்போ ஷார்ட்கட் வந்து செல்லணும் எப்படின்னு சொன்னா ஃபுல் விளக்கம் தெளிவானது பிறகு தான் ஷார்ட்கட் செல்லும். இப்போ விளக்கம் தெரியாம ஷார்ட்கட் செல்லப்படாது. விளங்கிட்டா? விளக்கம் தெரியாம ஷார்ட்கட் செல்லப்படாது. அப்போ அந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து டிரெக்டா நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வந்தன்னு விளங்க. நீங்க கேட்கலையா எப்படி வந்த ரெண்டு கேட்கலையா திரும்ப? அது கொஞ்சம் சொல்லித்தாங்க. கேட்கலையா? கட்டாயம் கேட்கும். ஒரு விஷயம் ஷார்ட்கட் ஆகுதாமண்டா அதுக்கு ஒரு பிரீஃபான விளக்கம் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்தா அவரது எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ விளங்கிட்டா? இப்பான் விளங்கிருக்கு உங்களுக்கு. அவரது ஒன்று வந்தது வந்து இப்படி மாறித்தான் இந்த எக்ஸா மாறிடுக்கின்றது இப்பான் உங்களுக்கு தெளிவாது. அவங்க டிரெக்டா சொல்லிக்காங்க ஒன்று வந்த எக்ஸை போடணும். அதை வச்சு தான் நீங்க கணக்கு செஞ்சிருக்கீங்க. எனக்கு தெரியும் இந்த குழப்பம் வருமே. அதுக்காக தான் நான் கேட்டேன் உங்களுக்கு. விளங்கிட்டா? சரியா? அப்போ எப்பவுமே ஒரு ஷார்ட்கட் செல்லும் போது அதை பிரீஃபை முதல் விளங்கணும். சொல்லுங்க. ஓகே. இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணி எடுக்கீங்களா? இந்த எக்ஸ் எப்படி வந்த என்ற விஷயத்தை இந்த துண்டை நோட் பண்ணி எடுக்கீங்களா? கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு லேஸ் மறக்க மாட்டேன். தெரியாதாக்கள் நோட் பண்ணி எடுங்க. முடிஞ்சா சொல்லுங்களா? எக்ஸின் மூன்றாம் அடுக்கு 8. சாரி, 2 மூன்றாம் அடுக்கு 8. எப்படி வந்து 2 மேடம் வந்து 2 மூன்றாம் அடுக்கு போட்டு இது 8க்கு சமனாகும். 2 போட்டுட்டு போறாங்க. அவனுக்கு ஞாபகத்தில் வச்சு பேர் 2 மூன்றாம் அடுக்கு 8 தான். ரெண்டா அந்த 8 எப்படி வந்து 2 மல்டிப்ளை 2 இப்படிதான் வந்து என்ன? அப்ப எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாடம் இல்ல, நீங்க வேற என்னையாச்சும் இதோட அட்வான்ஸா படிக்கும் போதும் ஒரு ஷார்ட்கட் சொல்றாங்கண்டா அது எப்படி வந்தன்றது முதல்ல நல்லா விளங்கிடுங்க. சரியா? அப்பான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ படிக்க உங்கள்கிட்ட ஒரு டவுட் ஒன்று கேட்க வராங்க. உங்களுக்கு சின்ன பிள்ளை ஒன்று வந்து நீங்க முடிச்சுட்டே பிஏ முடிச்சுட்டே இப்போ இந்த பாடத்துல டவுட் வந்துட்டு இந்த ஒன்று எப்படி எக்ஸாயினு வந்தா அது அப்படித்தான் வந்துட்டு செல்லவே இல்லை. அப்படி செல்லப்பட ஒரு காலம் எப்படி வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும். அப்போ அவடைத்தான் நம்மட படிப்பு விளங்கும். சரிதானே? ஓகே, பிரச்சனை இன்னைக்கு உங்களோட மேடம் வந்து இப்படி ஒன்று வந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னது இன்னைக்கு தெரியாம. இப்போ நான் அந்த ஒரு டவுட் ஒன்று வருமானத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட மாறி மாறி கேட்டேன் எல்லா டைம் உங்களுக்கு விளங்கிட்டான்ட்டு. சரியா? ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ ஓகே தானே? ஓகே. அப்ப சக எக்ஸ் 3/0 3/0. சரிதானே? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இப்ப இந்த உள்ளுக்கு இருக்க பெருமானம் வந்து என்ன போகுது? வெளியாக போகுது. இன்டிகிரேஷன் சிம்போல் உள்ளுக்கு இருக்க பெருமானம் வந்து என்ன செய்ய போகுது? வெளியாக போகுது. அப்ப k bracket x இன் 3/0
மூன்று சக இப்ப என்ன நடக்க போண்டா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்தை என்ன நடக்க போண்டா இந்த மதிப்பு வந்து 3 0 தானே. அப்ப முதலாவது 3 போடணும் எக்ஸ் இன் இடத்தை. இப்ப எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் இன் இடத்தை என்ன எக்ஸ் இன் மதிப்பு 3 0 முதலாவது 3 போடணும். சக 3 சய கழிக்க வேணும். அடுத்து என்ன வேணும், இதே சிம்போல்ல இதே சமன்பாடுல எக்ஸ் இடத்தை 0 போடணும். இப்போ பிராக்கெட் எக்ஸ் இன் 3 கீழ் 3 சக 0 சமன் 1 சரியா. படிமுறைகளை எப்பவுமே ஸ்கிப் பண்ணப்படா. ஒரு படிமுறைகளை ஸ்கிப் பண்ணி தெரியுமே கொடுக்கப்படா. ஃபுல்லா நீங்க எழுதணும். அது உங்களுக்கு விளக்கத்துக்கு நீங்க எக்ஸாம்ல எப்படி எழுதுறீங்களே தெரியா. ஆனா நீங்க படிமுறையா நீங்க எழுதும் போது ஒவ்வொன்றையும் 1 by 1 அழகா தெளிவழிட்டு போகணும். அதுல ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா திருப்பி பார்க்கும்போது எப்படி வந்தா உங்களுக்கு டவுட் ஆயிடும். சரி, அதுக்கு நம்ம இதுக்கு டைரக்டா வந்து விடத்தை 0 போடலாம். விடத்தை 0 போடலாம். ஆனா அது எப்படி 0 ஆயின என்ன படிமுறையில ஆயினன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இதை போடணும். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்க. குயிக்கா ரீஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் போர்ட் கிளியர் இல்லாமல் இருக்கிறாம். கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடாமன்னு சொல்கிறாங்க தயாலினி. இதை விட முடிய ஒரு ஆள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், இந்த அடைப்புக்குள்ள 3 என்ற பெருமானத்தையும் இந்த அடைப்புக்குள்ள எக்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக 0 சேர்க்கணும். சரியா, நான் எக்ஸ் இடத்தை அப்படியே போட்டுட்டேன். இப்போ திருத்திருக்கேன். அப்போ எக்ஸின் 3ஆம் அடுக்குண்டா 3இன் 3ஆம் அடுக்கு சரியா, கீழ் 3 சக 3 சய எக்ஸின் 3ஆம் அடுக்குன்ற இடம் வந்து 0இன் 3ஆம் அடுக்கு மாறும். 0இன் 3ஆம் அடுக்கு கீழ் 3 சக 0 சமன் 1. அடுத்தது எப்படி மாற போகுது, கே பிராக்கெட் 3இன் 3ஆம் அடுக்கு எத்தனை, 3இன் 3ஆம் அடுக்கு எத்தனை, 9 மணி விளங்கிட்டு ராஜா 9 சின்னதா நீங்க 27. அப்ப 27 கீழ் 3 சக 3 சரியா. சய 0இன் 3ஆம் அடுக்கு 0 தான். 0 3ஆ பிரிச்சா 0, 0 சக 0 0 தான்.
அப்ப மொத்தமா சமன் 0 சமன் 1. அடுத்து பாத்தீங்கன்னா k 27 3 பிரிச்சோம்னா 9. அப்ப 9 சக 3 சய 0 சமன் 1. சய 0 சமன் 1. சரிதானே? இங்க எழுதுறேன். அப்ப 9k சமன் 1. sorry 12k 12k சமன் 1. அப்படி வந்த 9 ரெண்டையும் கூட்டின 12. 12 வந்து 0 கழிச்சா 12 தான். அப்ப 12k சமன் 1. 12k சமன் 1. இப்ப விடவுக்கு எப்படி வரப்போகுது? k சமன் 1 12. k சமன் 1 12. ஓகே சிரோமி விளங்கிட்டா? சிரோமி நோட் பண்ணு. ஃபாஸ்டா செய்யுங்களா? ஓம் இந்த இந்த சக 0 இதா? என்ன விஷயம்டா, மூலாவது இந்த பெரிய அடையாளத்திலிருந்து ஒரு சின்ன அடையாளத்தை கழிக்கணும். சரியா? கழிக்கணும் சொன்னா இங்க ஏற்கனவே அப்ப 3 பெருமானத்தை இங்க போட்டுட்டான். அப்ப கழிக்கணும். இதே உள்ளுக்கு இருக்கிற சக பெருமானத்தை நம்ம கழிக்கணும். இവിടുത്തെ சய பெருமானம் வராது. இங்க அடைப்புக்குள்ள என்ன இருக்கிறோ இத கேக்குங்க. இந்த 0 இந்த 0வா? ஓ 3 கணத்திங்கள் 3 சக 3 இவரையா? விளங்கல? 3 மேல் ஏன் 3 ஓகே 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 என்னடா? ஓகே விளங்கிட்டு ஓகே வெயிட். என்னடா x x என்ற பெருமானம் இருக்குதானே இவடத? x x என்ற பெருமானம் இருக்கு. சரியா? இப்போ இந்த x என்ற இடத்துல நாங்க 3 போட்டுங்க. எப்படி சொன்னா இந்த மாறிலி இருக்குதானே, இத பாருங்க. அதாவது x ர மதிப்பு வந்து 0ம் 0 இருந்து 3 வரை இருக்கு. அப்ப இந்த இடத்தை x வந்தா என்ன செய்யணும்டா? 3 என்ற பெருமானத்தை பிரதியிடணும். அப்ப வடத்தையும் x இருக்கியா, வடத்தையும் x இருக்கியா? அப்ப வருக்கு நீங்க x என்ற இடத்தை 3 போட்டீங்கன்னா வடம் இருக்க x க்கு நீங்க 3 போடணும். அதான அந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வடத்தை x வந்து வடத்தை ஒரு y என்று வந்துச்சு. வந்தா நீங்க x என்ற இடத்தை 3 இன் கணம் சக y என்று மட்டும் தான் போடலாம். ஏன் y க்கு பெருமானம் ஒண்ணும் சொல்லலையே. அப்ப வடத்தையும் x வந்ததால வடத்தையும் x வந்ததால இவடத்தையும் 3 போட்டு வடத்தையும் 3 போட்டீங்க. விளங்கிட்டா? ஓகே ஓகே. ஓகே எழுதி முடிஞ்சா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே இந்த ஓகே
அடுத்த கேள்வி என்ன கேட்காங்கடா, நான் கேள்வி p x சிறிதும் சமனும் ஒன்று இதை காண்க. p சிறிதும் சமனும் ஒன்று இதை காண்க சொன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேட பெறுமதி கண்டுட்டோம்ல. அப்ப கேட பெறுமதி கண்டதை வச்சுக்கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு k வார இடத்தை ஒண்டிங்கள் என்பதை பிரதியிடுறவையில மட்டும்தான். சரிதானே? ஓகே. இப்ப எப்படி வர போகுது, ஒண்டிங்கள் முதலாவது x சிறிதும் சமனும் ஒன்று சொன்னா இதண்ட மதிப்புகளை முதல் எடுக்கும். அப்ப இதண்ட மதிப்புகள் என்னென்ன வரும், x சிறிதும் சமனும் ஒன்று அதுல மதிப்பு என்ன வரும், 0 வரும். என்ன 0 வரும். ஓகே 0 வரும். என்ன விஷயம்டா, இன்டிகிரேஷன் செய்யும் போது நம்மளுக்கு ரெண்டு அடையாளங்கள் நமக்கு தேவைப்படுது, ரெண்டு பெருமானங்கள் தேவைப்படுது. அப்ப ஒரு பெருமானம் நம்மளுக்கு கிடைச்சிது, அப்ப இன்னொரு பெருமானம் நமக்கு வேணும். அப்ப எப்படி அதை எடுக்கிறேன்னு சொன்னா, இந்த x சிறிதும் சமனும் ஒன்று என்று சொல்ற விஷயம் என்னன்னா, பூஜ்ஜியத்திலிருந்து அப்ப பூஜ்ஜியம் உள்ளுக்கு வந்துட்டு அந்த ஒன்று என்ற பெருமானத்துக்கு உள்ளதாரி, ஒன்று என்ற பெருமானத்துக்கு உள்ளாரி. அப்ப அந்த ஒன்று என்ன செய்யும், கட்டாயம் பெற தஞ்சை. அப்ப சிறிதும் x சிறிதும் சமனும் ஒன்று ஒன்றுடா, அப்ப ஒன்றும் வரும் பூஜ்ஜியமும் வரும், ஒன்றும் வரும் பூஜ்ஜியமும் வரும். சரிதானே? அப்ப இதுல இன்டிகிரேஷன் ஈக்குவேஷன் எப்படி வர போகுது, மேலுக்கு எப்பவுமே பெரிய அடையாள பெருமானம், கீழுக்கு எப்பவுமே சிறிய பெருமானம் வரும். சரியா? அப்ப ஒன்று இன்டிகிரேஷன் சிம்போலுக்கு 0 k x வர்க்கம் சக 1 dx. இப்ப இந்த பெருமானங்களை போட்டு இணை காண்கன்னு தரும்போது இத மொத்த நிகழ்வு சமன் ஒன்று போட்டோம்ல, அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒன்று ஏன் போட்டோம்னு சொன்னா k என்ற மாறில பெருமானத்தை காண்றதுக்காக தான் நாங்க ஒன்று போட்டோம். இதுக்கு பிறகு அந்த ஒன்றை நாங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ஓகே. இப்போ அடுத்தது இப்ப k வந்துருக்க. இப்ப k வந்தா k ட பெருமானம் நமக்கு தெரியணும்ல. ஓ ஏற்கனவே தெரியும், ஒன்று இங்களும். அப்ப அதை பிரதிட்டா சரி, ஒன்று இன்டிகிரேஷன் சிம்போல் 0, k ட பெருமானம் என்ன, ஒன்று இங்களும் x வர்க்கம் சக 1, x வர்க்கம் சக 1 ரெண்டு மாத்திரம் வரும். சரிதானே? k ட பெருமானம் போட்டோம். அப்ப இன்டிகிரேஷன் என்ன சொல்லுது, அதாவது தெரியாக்கணியத்துக்கு முன்னிக்கிற பெருமானம் அடுத்த கட்டம் என்ன போகுது, இன்டிகிரேஷன் செய்யும் போது வெளியில வரும், வெளியில வரும். அப்ப ஒன்றிங்கள் 9 என்ன போகுது, வெளியில வர போகுது. ஒன்றிங்கள் 9 அடுத்த என்ன போகுது, x 2 சக 1 இன் கீழ் 2 சக 1 சக x ப்ளஸ் 1 இன் கீழ் 0. sorry ஒன்றின்கீழ் 12 x 2 சக 1 இன் கீழ் x. சரியா? 1 கீழே 0. அடுத்த கட்டம் எப்படி வர போகுது, ஒன்றின்கீழ் 12 x இன் மூன்றாம் அடுக்கு கீழ் 3 சக x. ஓகே, நம்ம டைரக்டா போடுவோமே. ஓகே, நம்ம x போட தேவையில்லை. 1 இல் மூன்றாம் அடுக்கு கீழ் 3 1 சய 0 இன் மூன்றாம் அடுக்கு கீழ் 3 சக 0. இல்ல பாருங்க, x இருக்க இடத்த 1 பிரதியிடணும், அடுத்த x இன் இடத்துக்கு எடுத்தா 0 பிரதியிடணும். அப்ப 1 இன் கணத்தின் 3 சக 1 உம் 0 இன் கணத்தின் 3 சக 0 உம் வரும். சரியா? ஓகே. அடுத்தது 1 இன் 12 பிராக்கெட் 1 இன் 3 சக 1 சய 0 சய 0. சரியா? ஓகே. சமன் இங்கல சேர
அப்ப 1/3 சக 1 வந்து என்ன செய்யப்படுது அடைப்புக்குள்ள இருக்கு. இவருக்கு கோமசி காணும் என்ன கோமசி காணவன். அப்ப 1/12 அப்ப பிராக்கெட்டுக்குள்ள பொதுக்காணி 3 1 சக 3 என்று வருது. 1 சக 3 சரியா. அப்ப 1/12 பிராக்கெட் 4/3 என்று வருது. அடுத்தது 1/12 தர 4/3 தர 4/3. அப்ப சுருக்கினோம்டா இவர் 1 இவர் 3 விட வந்து 1/9 விட வந்து 1/9. இந்த விட வந்ததுல ஏதும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட்டுகள் இருக்குதா? பிரதியிடக்குள்ள பதியக்குள்ள ஒன்றின் கணம் 1 தானே. ஒன்றின் கணம் என்ன சொல்லுது? 1 தர 1 தர 1. அப்போ ஒரு 1 ஒரு 1 தானே. கணம் என்று சொல்றது அதே எண்ண திரும்ப பெருக்கணும், அதான் கணம். எத்தனை தரம் மேலே போட்டுக்கீங்களோ அத்தனை தரத்துக்கு பெருக்கணும், அதான் கணம். நீங்க ஒன்றின் கணம் 3 நினைச்சிட்டீங்களா ராஜா? அது மாறி வந்திருக்கும். 3 மேல் 1 வந்திருக்கு. சரி எந்தி ஓகே முடிஞ்சுதா? மணிஹா யதுர்சனா கிஷானி குவாக்ஷனா ஓகேவா உங்களுக்கு? ஓகே. டவுட் என்ன கேட்கலாம், நீங்க என்ன டவுட் வந்தாலும் கேட்கலாம். முக்கியமான கணக்கு, அதுக்காக தான் நான் இன்றைக்கு இதை விளங்கப்படுத்துறேன். இன்மைக்கு அந்த 1 இருக்க இடம் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும். ஓகே 1க்கு எக்ஸ்டெண்ட் அப்ப 2 வந்துட்டா என்ன சார்? சொல்லுங்க சார். அந்த புக்ல விக்கிறத மாத்திட்டு சொல்லுங்க சார். புக்ல அந்த புக்ல வந்து 1க்கு பதிலா 3 போட்டு வச்சிருக்காங்க. அத பார்த்தான் எழுதியாங்கனே. ஓகே ஓகே புக் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. இப்போ நான் விளங்கப்படுத்துகிற விஷயம் வந்து உங்களோட மொடியில் வச்சு விளங்கப்படுத்துகிறேன். இல்லை மொடியில் சம்டைம் பிள்ளைகள் இருக்கு, நிறைய பிள்ளைகள் அடுக்கில் 2 போடுற இடத்த 3 போடுபடும், 3 போடுற இடத்த 2 போடுபடும். அதே போல் இந்த எக்ஸ்ட்ரா போடுற இடத்த மாறியும் போடுபடும். சரிதானே? அப்போ நீங்கள் உங்களோட மொடியூலை வச்சு கொண்டு நீங்கள் படிக்க வேண்டாம். கணக்கு படிமுறை சரியா இருந்தாலும் நீங்க நான் விளங்கப்படுத்துறது பிறகு நீங்க உங்களோட மொழியில பார்த்து செஞ்சு விடணும். மற்றபடி உங்களோட மொழியில பார்க்க நிறைய பிளறி பதிவுகள் பிளறி. சரியா? ஒரு சில விஷயம் வந்து பிரீஃபா போடல, சுருக்கி போட்டுக்காங்க. சரியா? அப்ப அதெல்லாம் விளங்குற கஷ்டம். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து நான் போடுறேன். சரியா? இப்போ இந்த விஷயத்தை செஞ்சது பிறகு நீங்க உங்களோட புக்கை செய்யுங்க. சரியா? அது பிறகு பாருங்க புக்கில் என்ன பிளான்ட்டு. எப்படி 1-2 மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து இப்போ அந்த விட வந்து இப்போ நான் ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட்னு சொன்ன விட வந்து புக்லேயும் இருக்கு, புக்லேயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் போட்டு தான் கடைசியாக இறுதி விடையை சரியாக எடுத்திருக்காங்க. அப்போ அதில் இருக்க படிமுறை தான் சரி என்று நினைக்க வேணாம், அதில் பிள்ளைகள் இருக்கு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளங்கப்படுத்துகிறேன். சரியா? இல்லாட்டி நான் முடியல வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். முடிவில் வந்து ஓகே தான், நோட்ஸை மட்டும் எடுங்க முடிவில். நான் கணக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம்
அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு நீங்கள் முடியல பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த ஒன்று இருக்க இடம் வந்து 3 ஆயிருக்கு. இப்போ பிள்ளை தானே இப்போ 3 ஆயிட்டு சொன்னால் எல்லாம் பிள்ளைக்கும் என்ன எல்லாம் பிள்ளைக்கும் தரவே பிள்ளைக்கும். இங்கே 1க்கும் 3ம் தான் நாங்கள் இன்டிகிரேஷன் எடுத்திருக்கோம். இங்கே 3 எப்படி வந்து பிள்ளைக்கும் அவடத்தை யோசிக்க மாட்டேன். சரியா? ஓகே. புக்கில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணுங்களா. அந்த 3 இருக்க இடத்த 1 மாற்று. 3 இருக்கிறத 1 மாற்று. 3 மேல் 3 மேல் 4 சொன்னா அந்த பெருமானம் 1 இருக்க இடத்த அப்படியா இந்த செட்டப் இது விளங்கிட்டா. இது இവിടുത്തെ இந்த 4 3 வந்து விளங்கல. ஓகே அது எப்படி வந்தா ஓகே 5 செய்யறேன் பாருங்க. 1 3 சக 1 இங்க பாருங்க 1 3 சக 1 சரியா. இதுக்கு போமசி காணணும்னா 1 தானே வருமானம். அப்போ அதுக்கு கீழே 1 இருக்கு நினைக்கும் சரியா. அப்போ 1க்கும் 3க்கும் போமசி கண்டப்பண்டா பெரிய வருமானம் 3 தானே. அப்போ 3 முண்டா கிழிச்சா 1 தர 1. அப்போ போமசி 3 தான். 3டா 3 மேல் 3ல 3 எத்தனை முறை இருக்கு? ஒரு முறை இருக்கு. அந்த ஒரு முறையை இந்த மேலுக்கு 1 பேருக்கு. அப்போ ஒரு 1 சக 3ல 1 எத்தனை முறை இருக்கு? 3 முறை இருக்கு. அப்ப ஓர் 3 3. அப்ப அந்த விடாம வந்து 4க்கு 3 4க்கு 3 அப்படிதான் வந்து விளங்கிட்டா. மும்தாஜ் பேசிக் இது பொமசி தெரியாவா உங்களுக்கு? ஓகே அடுத்த கேள்வி அப்ப செய்யறீங்களா? இதே மாதிரி தான் செஞ்சு காட்டவா? இதே விஷயத்தை பிரதிட்டீங்கன்னா சரி ஒரு மிக செஞ்சு முடிச்சுடுவோம்னே. ஓகே எல்லாருக்கும் வெளியிட்டீங்க தானே? ஹலோ அழிக்கவா? அழிக்கட்டா? அடுத்தது x பெரிது 2 x பெரிதும் சமணம் 2. x பெரிதும் சமணம் 2னா முதலாவது நம்மளுக்கு வர விஷயம் வந்து மதிப்புகள் என்னென்ன விளங்கும். அப்ப x பெரிது 2ன்றக்குள்ளே அடுத்து நமக்கு தெரிய போகுது. அப்ப 2 வரப்போகுது விளங்கு. 2 வரப்போகுது சரியா. ஆமா அடுத்து என்ன வரப்போகுது? இன்னொன்று வேணும். எது வரும்? எப்படி வந்த 3? அது x விட பெருசா தான கேட்டிருக்காங்க. ஓ x விட பெருசு 3 4 வராதா? 4 தரவுல அப்படி சொல்லப்படா. தரவுல சொல்லப்படா. ஏன்னா மதிப்புகள் வந்து x ட பெருமானம் வந்து 0ம் 0க்கு சமனும் 3 என்ற பெருமதிக்கு உள்ளே தான் இருக்கு. அதால இப்ப இறுதி விட வந்து 3 வரும். ஆரம்ப பெருமதி வந்து 0 வரும். அப்ப அதுக்குள்ள இருக்க மதிப்புகள் தான் நம்ம எடுக்கணும். அப்ப 2 மதிப்பு வந்துட்டு அடுத்த மதிப்பு வந்து 3 தான் வரும். 4 வர ஏனென்றா x ட பெருமானம் வந்து 3க்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப 4 இல்லாததால நமக்கு 4 எடுக்கலாம். அப்ப 3 தான் எடுக்கணும்.
சரியா? அப்ப 2 3 எப்படி வர போகுது? பெரிய பெருமானம் மேலுக்கு சிறிய பெருமானம் கீழே. 3 கீழ் 2 k x வர்க்கம் சக 1 dx. x வர்க்கம் சக 1 dx. சரிதானே? அடுத்து எப்படி வர போகுது? 3 கீழ் 2 k ர பெருமானம் 1 கீழ் 12 x வர்க்கம் சக 1 கீழ் 2 சக 1 சக x. சக x. அடுத்து எப்படி வர போகுது? 3 கீழ் 2 1 கீழ் 12 3 கனத்தின் கீழ் 3 சக 3 சய 2 கனத்தின் கீழ் 3 சக 2 சக 2. சரியா? அப்ப அடுத்தது 1 கீழ் 12 பிரேக்கெட் 27 கீழ் 3 சாரி 3 சக 3 சய 8 கீழ் 3 சக 2. அடுத்தது 1 கீழ் 12 27 3 பிரிச்சா 9 சக 3 சய இதுக்கு இப்ப கோமசி காணும். ஏனண்டா இதை சுருக்கியல படினால என்ன செய்யணும்? கோமசி காணும். கோமசி காணும்டா 3 8 சக 6. அடுத்தது எப்படி வர போகுது? 1 கீழ் 12 பிரேக்கெட் 12 சய 14 கீழ் 3 12 சய 14 கீழ் 3. அடுத்த கோமசி காணும். 1 கீழ் 12 கீழ் 1 3 36 சய 14. 1 கீழ் 12 எத்தனை 2 2 22 கீழ் 3. சரியா? அப்ப இவரை சுருக்கலாம். 2 சுருக்கினா 6 2 சுருக்கினா 11. அப்ப 11 கீழ் 18 11 கீழ் 18. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்களா?
முடிஞ்சா சொல்லுங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. முடிஞ்சா சொல்லுங்களா? முடிஞ்சா ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி. 4வது கேள்வி. ஒன்று சிறிதும் பெரிதும் சமனும் x சிறிதும் சமனும் 2. இதை காண்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? மதிப்புகள் எடுக்கணும். மதிப்புகள் என்ன வரும்? அப்ப சிறிதும் சமனும் பெரிதும் சமனும் 1 1 வர போகுது, சிறிதும் சமனும் 2 2 வர போகுது. அப்ப 2க்குள்ள என்ன இருக்கு? அப்ப 1 2 தான் நாங்கள மதிப்பு. அப்ப இன்டிகிரேஷன் 2 1 k x வர்க்கம் சக 1 dx. சரியா? அடுத்தது 2 ன் கீழ் 1 1 ன் கீழ் 12 x ன் 2 சக 1 ன் கீழ் 2 சக 1 சக x சக x. அடுத்தது 1 ன் கீழ் 12 2 ன் கனத்தின் கீழ் 3 சக 2 சய 1 ன் கனத்தின் கீழ் 3 சக 1. அப்ப விட எப்படி இருப்பது? 1 ன் கீழ் 12 2 ன் 3ஆம் மடங்கு வந்து 8 8 ன் கீழ் 3 சக 2
சய ஒன்றின் மூன்றாம் அடுக்கு ஒன்றின் கீழ் 3 சக 1. அப்ப ரெண்டுக்கும் போகும்போது காணணும். ஒன்றின் கீழ் 12 3 மேல் 8 சக 6 சய 3 மேல் 1 சக 3. விட எப்படி வரும்போது 1 12 பிரகேட் 14 3 சய 4 3. அடுத்தது 1 12 10 3 தரேன். அப்போ இவர் ரெண்டா சொல்லிக்கணும் 5, இவர் ரெண்டா சொல்லிக்கணும் 6. இப்போ விட வந்து 5 18. விட வந்து 5 18.
முடிஞ்ச எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. இப்போ தொடர் எழுமாற்று மாறிட அடுத்த ரெண்டாவது விஷயமும் முடிஞ்சு. ரெண்டாவது எக்ஸாம்பிளும் நாங்கள் நினச்சிட்டோம், பார்த்துட்டோம். ஓகே, நான் பாஸ்ட் பேப்பரை நான் கவனிக்கல, நான் இதெல்லாம் நான் உங்களுக்கு தந்தேன். ஓகே, பாஸ்ட் பேப்பருக்கு எழுதிக்கி. ஓகே, அதுக்கு முதல் இப்போ நம்மளோட தொடரெழு மாற்றி மாதிரிக்கான திரள் நிகழ்தகவு பரம்பல் நாங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்து முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன போல் 3 யூனிட் சார்ந்த எக்ஸாம் இருக்குது. அது உங்களோட பாஸ்ட் பேப்பர் ஊடாக வரலாம் அல்லது வேறு வழிகளில் வரலாம். உங்களுக்கு அந்த கேள்வி வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால், அந்த எக்ஸாம் பாஸ்ட் பேப்பரில் எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த கேள்விக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரியா? உங்களுக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம், உங்களுக்கு கிளாஸ் டைம் எக்ஸாம். இந்த கொப்பி பார்க்காம இருக்குது, அதாவது எக்ஸாம் ஆகி செய்யணும். நான் அப்படி தான் எல்லாருக்கும் செய்கிறேன். எக்கனாமிக் ஆகலுங்க அப்படி தான். சரியா? உங்களுக்கு அப்படி தான் நான் செய்ய போகிறேன். இந்த மனச்சாட்சிப்படி எக்ஸாம் செய்யணும். பக்கத்தில் கொப்பி சாமான் வச்சுக்கிறது எல்லாம் சரி வர. அது உண்மைக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம் செய்கிறீங்க மாதிரி செய்யணும். அதில் நான் உங்களையே திருத்துவேன். சரியா? பிடிஎஃப்ல நீங்கள் அனுப்பணும், எல்லாம் உங்களுக்கு திருத்துவேன். அதில் தான் உங்களோட எஃபர்ட், அதே போல் நீங்கள் என்ன மாதிரி படிச்சிருக்கீங்களா படிக்கலையா இந்த விஷயம் அந்த எக்ஸாம்லாம் நடக்கும். தொடரெழு மாற்று மாதிரியான திரள் நிகழ்தகவு பரம்பல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஏன்னா ஒரு கடைசி விஷயம் இது முடிய உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். மற்ற ஆட்கள் வராத ஆட்கள்டையும் சொல்லுங்கள், கட்டாயம் எல்லாரும் எக்ஸாமுக்கு வரணும். சரியா? எந்த சாக்கு போகுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி விளங்குது? ஓ, அந்த கேள்வி மீதுகளுக்கு வருதா? பின்னகளு மாற்று மாறிக்கு வருது, தொடரெழு மாற்று மாறிக்கும் வருதா? அப்போ நம்மங்க இது முடிய ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் அப்போ எக்ஸாம் வைப்போம். எனக்கு கிளியர் இல்லாமல் வைக்கலாவே. இது முடிய தொடரெழு மாற்று முறைய பாஸ் பேப்பரோட பார்ப்போம். அதில் முழுமையான ஒரு கேள்வியை பார்த்து ஃபுல்லாக தெளிவானதுக்கு பிறகு நம்மளை அப்படி தானே முதல்ல செஞ்சேன். பின்னகளும் மாற்று மாறிக்கு அப்படி தானே செஞ்சேன். ஒரு பாஸ் பேப்பர் தானே நம்ம ஃபுல்லாக வழங்கப்படுது. அது மாதிரி வரையும் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாம் விஷயத்தை கட்டாயம் இல்லாட்டேன்னு சொல்லுங்கள். இந்த கிளாஸுக்கு இன்றைக்கி சராசரி 21 பேர் 20 பேர் தான் வாரீங்க. மற்றாக்கள் வந்து தெரியல, இன்னைக்கு என்ன விஷயம்னு தெரியல. ஏண்டா அவங்க வந்து வராமல் ஒர்க் எதுவும் பண்ணுறாங்களா இல்லை தூரத்தில் இருக்காங்களா என்ன விஷயம்னு தெரியல. ஓப்பனிங்கில் வந்தவங்க பிறகு ஆக்களை காணலை. அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். சரியா? இப்படி எக்ஸாம் இருக்கின்ற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நான் குரூப்லேயும் நான் போட்டு விடுறேன். சரியா? ஓகே, படிப்பு எல்லாருக்கும். சரியா? இதை பகடி பண்ணாதுங்க. பகடி பண்ணால் உங்களுக்கு தான் கடைசியில் சிக்கலாயிடும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. சரியா? அடுத்த ஹெட்டிங் போடுங்க, தொடரெழு மாற்று மாறிக்கான திரள் நிகழ்தகவு பரம்பல் சார்பு. இது கொஞ்சம் கடும் வித்தியாசம். இது படிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிலே. உங்க இதில் ஏதும் ஷார்ட்கட் சொல்லி தந்துட்டீங்களா ஃபர்ஸ்ட்? சொல்லுங்க. தொடரெழு மாற்று மாறிக்கான திரள் நிகழ்தகவு பரம்பல். இது உங்களோட லெக்சர் சொல்லி தந்தவங்களா இதை பற்றி? இதில் ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஆகும் இது கிளியராக இருக்கீங்களான்னு பார்ப்போம். இதில் ஒரு எடுகோள்கள் விதிகள் சொல்கிறாங்கண்ணே, தெரிஞ்சாக்கள் சொல்கிறீங்க. இதில் தானே நீங்கள் அந்த மைனஸ்
ஒன்று வந்தால் பூஜ்ஜியத்தை எடுக்கணும் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க நீங்கள். இதெல்லாம் ஏலியா சொன்னல நீங்களா? இது இந்த தொடரலு மாற்று மாறியான திரள் நிகழ்வு பரம்பல் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டான்னு கேட்குது. அவங்க விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு கிளியர் ஆகிச்சா? ஓகே, செமினாருக்கு போனாக்கள் போன செமினாருக்கு போனாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி பண்ண. இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. அதில் ஒரு சில எடுகோளில் வச்சுருப்பீங்க. இப்போ இப்படி தான் சொல்லி தந்தேன். அதான் கேட்குறேன் நான். அதை சொன்னீங்கண்டா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் கொண்டு போகலாம். அதுதான் கேட்குறேன். இந்த எக்ஸு பல ஒன்று பல எக்ஸுன்ற டிரெக்டாக எடுத்த மாதிரி வேறு ஒரு விஷயத்தையும் டிரெக்டாக எடுத்திருக்கலாம். அதுதான் கேட்குறேன். கொஞ்சம் சொல்லுங்க. போனாக்கள் ரஜா போனதா? எக்ஸானா போனதா? சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? ஏண்டா இப்போ இது வரைக்கும் படிச்சதுலேயே கொஞ்சம் ட்ரபுளான இடம் பெறுதான். ட்ரபுள்னு சொன்னால் அந்த விதிகள் இருக்கு. அதான் அந்த விஷயம். அதான் அந்த எல்லைக்குள்ளே வரலாட்டி இன்ஃபினிட்டிக்குள்ளே போகும். இன்ஃபினிட்டிக்குள்ளே போனால் அவர் ஆட்டோமேட்டிக்காக இதில் பெருமானம் ஒட்டுமொத்தமாக 0 ஆகுது. அப்படி ஒரு ரூல் தான் இதில் இருக்கு. அப்போ உங்களுக்கு பேசிக் தெரியும். அதாவது திரள் என்று சொல்கிற விஷயம் என்னென்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக சேர்த்தது. உதாரணத்துக்கு நாங்கள் பின்னங்கள் மாற்று மாதிரிலையும் பார்த்திக்கோம். என்ன அதாவது 1/5 1/5 அடுத்தது முதலாவது மாறுகிறது. அதாவது முதலாவது மதிப்பிட, ரெண்டாவது மதிப்பிட பெருமானம் 3/5 என்று சொன்னால் அதில் திரள் எப்படி மாறும்? 2/5 சக 3/5 சமன் 5/5 என்று நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ பின்னல் மாறில நமக்கு லேசாக இருந்துச்சு. அப்போ திரள் எழுமாற்று மாறி என்று தொடர் எழுமாற்று மாறுக்குள்ள திரள் என்று சொல்லக்குள்ள இதில் 3 விஷயம் சொல்லப்படுது. முதலாவது என்னண்டா மைனஸ் சார்ந்த விஷயம். -1. அதாவது இந்த மதிப்புகள் ஓப்பனிங் ஆகுது என்னண்டா -1 அதோட சேர்ந்து இங்கே பெருமானம் கொண்டு வருது. சரியா? அப்போ மைனஸ் இங்கே பெருமானம் வரும்போது இங்கே 0 விஷயத்தில் தாக்கம் செலுத்தலை. 0 விஷயம் மதிப்புக்குள்ளே வரல. இப்போ வராதால அப்போ அந்த -1 வச்சுக்கு செய்யும்போது ஒரு சில விதிகளை சொல்கிறாங்க. அப்போ -1 வந்தால் இப்படி தான் வரும் விட. அதாவது ப்ளஸ் என்ற பெருமானம் வந்தால் இப்படி தான் நிறைய விட வரும். ரெண்டும் சேர்ந்து வரக்குள்ள மைனஸும் ப்ளஸும் சேர்ந்து வரக்குள்ள இப்படி தான் வரும் என்ற ஒரு சில ரூல்களை சொல்கிறாங்க. அந்த ரூல் பேஸ் அடிப்படையிலான உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. உங்களுக்கு இங்கே நோட்ஸ் எடுங்க. சரியா? இது ஒரு கணக்கு செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழங்கும். ஆனால் என்ன இதில் முக்கியமான விஷயம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த தொடரல் மாற்று மாறினான் பின்னல் மாற்று மாறினான் ரெண்டும் வித்தியாசமான ஃபார்முலா, வித்தியாசமான செட்டப். சரியானே? அப்போ மாறிலி காண்றது கேன மாறிலி காண்றது பின்னகள் மாற்று மாதிரிக்கு வேறு, தொடரல் மாற்று மாறிக்கு வேறு. என்ன தொடரல் மாற்று மாறியண்டா இன்டிகிரேஷன் ஃபார்முலாவில் நம்ம மாறிலியை காணணும். பின்னகள் மாற்று மாறியண்டா ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் அந்த சமன்பாடுகளை பிரதிட்டு அதை ஒட்டுமொத்தமாக கூட்டி காண்றது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக காண்றது. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த விஷயம் நிற்கும். இல்லை லேசி தானே செய்யலாம் தானே என்னோட விட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் 2 வீதம் 3 வீதம் 5 வீதமாக குறைஞ்சி கொண்டே போகும். மைண்டில் இருக்கிற விஷயம் குறைஞ்சி கொண்டே போகும். இன்றைக்கு உங்களோட மைண்டில் இருக்கிற இந்த தொடர் மாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல் 100% இருக்கு இப்போ தலைக்கு. சரியா? அவள் 100% இருந்தால் இப்போ நீங்கள் நாளைக்கு செய்யும்போது அது என்ன செய்யும்? இன்னும் 100ல இருக்கும். இப்போ நீங்கள் அதை விட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் 5 வீதம் 10 வீதமாக குறைஞ்சி கொண்டே போய்த்து மொத்தமாக விட்டீங்கன்னா மறையா சுத்த சூன்யமாக போய்த்து. அதான் மெட்ஸை பொறுத்தவரையில் ப்ராக்டிஸ் அறியும். சரிதானே? ஓகே, ஹெடிங் போட்டீங்க தானே?
ஓகே, வெளிக்கொள்ளுங்க. தொடர் எழுமாற்று மாறி x இன் நிகழ்தகவு ஸ்மால் f பிராக்கெட்டுக்குள்ள x என கொடுக்கப்பட்டால் எப்படின்னா ஸ்மால் f பிராக்கெட்டுக்கு x என கொடுக்கப்பட்டால் அதன் திரள் நிகழ்தகவு பரம்பல் சார்பு கேபிட்டல் Fx ஆக வரையறுக்கப்படும். அப்ப இதுவரைக்கும் நம்ம கண்டது ஸ்மால் fx கூட ஃபங்க்ஷன் x தான் நாங்க காண்டோம். என்ன தொடர் மாற்று மாறி நிகழ்தகவு பரம்பல்ல. இப்ப திரள் நிகழ்தகவு பரம்பல்ல அர மாறி எப்படி வரும்னா ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு சொன்னா தொழிற்பாடு கேபிட்டல் Fx என்ற வடிவத்தில் வரும். சரிதானே? ஆக வரையறுக்கப்படும். போட்டதுக்கு பிறகு இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபங்க்ஷன் அடி கொடுங்க. Fx சமம் p x சமம் x px சமம் x சமம் x மைனஸ் முடிவிலி f t dt t dt சரியா? ஓகே, அடுத்து போடுங்க, ஸ்டார் போடுங்க. கேபிட்டல் Fx இன் பண்புகளா கேபிட்டல் Fx இன் பண்புகள் முதலாவது ஃபங்க்ஷன் பிராக்கெட் மைனஸ் முடிவிலி க்ளோஸ் பிராக்கெட் சமன் லிமிட்டேஷன் x தொடக்கம் மைனஸ் முடிவிலி ஃபங்க்ஷன் x சமன் 0. இது முதலாவது பண்பு. அதாவது ஃபங்க்ஷன் மறை முடிவிலில பெருமானம் தருமாக இருந்தா அதுல வரையறை வந்து x தொடக்கம் மறை முடிவிலியாக இருக்கும். அது இறுதி விட வந்து ஃபங்க்ஷன் x விட வந்து 0 ஆரி. இறுதி விட 0 ஆரி.
ஓகே, இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கண்டா, அதாவது f முடிவிலி சமன் லிமிட்டேஷன் x வந்து முடிவிலி பெருமானமாக இருக்கும்டா fx சமன் அதனை விட வந்து இறுதி விட ஒன்றாக இருக்கும். இறுதி விட ஒன்றாக இருக்கும். இறுதி விட ஒன்றாக இருக்கும். மூன்றாவது 0 சிறிதும் சமனும் ஃபங்க்ஷன் x ஒன்று. அதாவது ஃபங்க்ஷன் x இன் விடைகள் வந்து பூஜ்ஜியமாகவும் இறுதி விட உண்டாகவும் இருக்கும். உண்டாகவும் இருக்கும். நாலாவது ஃபங்க்ஷன் x ஒரு தொடர்ச்சியான சார். ஃபங்க்ஷன் x ஒரு தொடர்ச்சியான சார்பு. ஃபங்க்ஷன் x ஒரு தொடர்ச்சியான சார்பு. வளரும் சார்பு. Differentiation. செய்தால் இவ்வளவு வந்து உங்களோட பண்புகளா, இவ்வளவு வந்து பண்புகள். வளரும் சார்பு. வளரும் சார்பு. ஆறாவது f கேபிட்டல் fx ஐ டிஃபரன்ஷியேஷன் செய்தால் ஸ்மால் fx கிடைக்கும். டிஃபரன்ஷியேஷன் என்றா இன்டிகிரேஷன் ஆப்போசிட். சரியா? வகையீடு தொகையீடு. வகையீடு என்றா டிஃபரன்ஷியேஷன், தொகையீடு என்றா இன்டிகிரேஷன்.
அதுல அதுக்கு ஒரு அதுல ஒரு சமன்பாடு எழுதினீங்களே ஓ அதை கொண்டு நேரத்துல எழுதினோம். அதை நான் எழுதல அனுப்பிச்சிட்டீங்க. சொல்லலி மேலு கழிக்கிறீங்க இல்லைங்களா? ஓகே, இதில் பண்புகள் எழுதிக்கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இதில் கணக்கு சாப்டரை ஃபுல்லாக முடிச்சு வரும். சரியா? ஓகே. எழுதார்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாரும் கிளியரா எழுதிட்டீங்களா? ஓகே, நோட்ஸை கொஞ்சம் பாருங்கள். நோட்ஸில் முக்கியமான விஷயம் போட்டிருக்கேன். அந்த கணக்கு செய்யும்போது அந்த பண்புகளில் சேர்த்து நான் இதான் அந்த விஷயம் சொன்னேன்னு நான் உங்களுக்கு வழங்கப்படுவேன். சரியா? இது வரைக்கும் படித்ததை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்களா? ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ் மீட் பண்ணுங்க. ஓம் டேட் வந்து தொடர் மாற்று மறைக்க நிகழ்ந்த பரம்பல் முடிஞ்சு எக்ஸாம், அதாவது நம்மளோட பாஸ் பேப்பர் ஒன்று பார்க்கணும். அதை பார்த்து முடியத்தான் சொல்லுவேன். நான் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன், உங்களோட குரூப்பில் போடுவேன். பயப்படாது, இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. நான் ஏர்லியாக சொன்னேன், இப்போதே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க படிக்கிறது. சரியா? மும்தாஜ் ஓகே தானே?